அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை பாரபத்தியில் தாவேக மாநாடு நடைபெறும் இடத்தில் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது கொளுத்தி வருகிறது. நண்பகலுக்கு பிறகு மதுரை பாரபத்தியில் வெயிலின் அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தற்போது ஏற்கனவே அங்கு வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் என்னென்ன மாதிரியான அவஸ்தையெல்லாம் வருகிறார்கள்? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் ஏற்கனவே அவர்கள் குடையோடு வர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதே நேரம் குடை எடுக்காமல் வந்தவர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கின்றது. அதிகாலை முதலே அவர்கள் மாநாட்டினுடைய மேடையில் முன்பாக அமர்ந்து கொண்டார்கள். விஜய் வரும்பொழுது அதை நெருங்கி நின்று பார்க்க வேண்டும் என்று. இந்த நிலையில் தான் அவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால், இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மாநாட்டின் கீழ்ப்பகுதியில் விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரை விரிப்புகளை பிரித்து எடுத்து சென்று கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் அந்த தரை விரிப்புகளை தாங்கி பிடித்தபடி அதற்கு கீழே நிழலில் அமர்ந்திருக்கின்றார்கள். இது ஒன்றுதான் அவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. மாநாட்டு மேடையில் நின்று பார்த்தோம் என்றால் அல்லது ட்ரோன் மூலமாக நாம் இதை பார்த்தோம் என்றால் அங்கங்கு கூடாரம் அமைத்து அந்த கூடாரத்திற்குள்ளே அவர்கள் அமர்ந்திருப்பது போன்று காட்சிக்கு தென்படலாம். ஆனால் இவை அனைத்துமே தரை விரிப்புகளை பிரித்து எடுத்து அவர்கள் மேலே தாங்கி பிடித்து அதற்கு கீழே நிழல் பகுதியில் அமர்ந்திருக்கின்றார்கள். வெயிலினுடைய அளவை பொறுத்தவரை நாம் பார்க்கின்றோம் 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெயிலினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த வெயிலினுடைய தாக்கம் பிற்பகலுக்கு பிறகு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த வெயிலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த விரிப்புகளில் பாதிக்கு மேலான விரிப்புகள் எடுத்து செல்லப்பட்டு விட்டன. விரிப்புகளை பிரித்து எடுத்து சுருட்டி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றோம். அவர்கள் ஆங்காங்கு சென்று அந்த விரிப்புகள் மூலமாக ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டு அந்த கூடாரத்திற்குள் அமர்ந்திருக்கின்றார்கள். இது போதாது என்று சாலைகளில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு கீழே படுத்துறங்குகின்றார்கள். மரங்களின் நிழலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவு மதுரையினுடைய பாரபத்தியில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த மதுரை தொடங்கி அருப்புக்கோட்டை வரை இருக்கக்கூடிய சாலை பகுதியிலே அதிக அளவில் மரங்கள் இருக்காது. பருத்தி சாகுபடி உள்ளிட்ட அந்த சாகுபடிகள் தான் நடைபெறும். வறட்சி மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கும். மரங்கள் குறைவாக இருப்பதால் இந்த பகுதியில் எப்பொழுதுமே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே இந்த மாநாடு நடைபெறக்கூடிய பாரபத்திக்கு 12 மணிக்கு பிறகு வாருங்கள், 2 மணிக்கு பிறகு வாருங்கள் என்றெல்லாம் தாவேகா சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வ மிகுதியில் தொண்டர்கள், விஜயினுடைய ரசிகர்களும் கூட காலை முதலே அதிகாலையிலேயே வர தொடங்கி விட்டார்கள். தற்பொழுது அவர்கள் அனைவரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் நாற்காலிகளை எடுத்து வந்து நாற்காலிகளை தலைக்கு மேல் தாங்கி பிடித்தபடி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட மாலை 3 மணி 4 மணி அளவில் தான் வெயிலினுடைய தாக்கம் குறையக்கூடும். அதுவரை வெயிலின் அளவு அதிகரித்தபடியே இருக்கும் என்பதன் காரணமாக அவர்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்யக்கூடிய விதமாக அந்த கீழே இருக்கக்கூடிய விரிப்புகளை பிரித்தெடுப்பது, நாற்காலிகளை எடுத்துக்கொண்டு அதன் நிழலில் அமர்ந்து கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் குடிநீர் தற்பொழுது வரை தட்டுப்பாடாக இருந்த நிலையில் அதை தணிக்கக்கூடிய விதமாக அனைத்து குழாய்களுக்கும் குடிநீர் இணைப்பை வழங்க தொடங்கிவிட்டார்கள். எனவே தண்ணீர் தட்டுப்பாடு பெரிய அளவில் தற்போது இல்லை. அனைவரும் தேவையான அளவு தண்ணீரை குடிநீர் குழாய்கள் அருகே சென்று அருந்திக் கொள்ளுகின்றார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த கழிவறைகளுக்கு தேவையான தண்ணீர் சப்ளையும் வாட்டர் டேங்குகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டதன் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. என்னதான் வெயில் அடித்தாலும் வெயிலுக்கு அவர்கள் அஞ்சி அந்த கூடாரம் போன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்குள் அமர்ந்திருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் சற்றும் உற்சாகம் குறையாமல் அதிகாலையில் மாநாட்டு திடலுக்கு வந்த பொழுது எந்த மனநிலையில் இருந்தார்களோ அதே உற்சாக மனநிலையில் விஜயை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. வெயில் எவ்வளவு அடித்தாலும் ஒரு அங்குலம் கூட இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து செல்ல மாட்டோம். ஏனென்றால் இங்கே இருந்தால்தான் விஜயை நெருங்கி பார்க்க முடியும். எனவே எவ்வளவு வெயில் அடித்தாலும் இந்த இடத்தில் தான் நாங்கள் இருப்போம் என்கின்ற விடாப்பிடியான உணர்வோடு அவர்கள் தரை விரிப்புகளை தலைக்கு பிடித்தபடி தொடர்ந்து அதே இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.